முதல்ல முனைவர் ரவிக்குமார் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கினதிலிருந்து இந்தியா கூட்டணி, குறிப்பா நீங்களும் அதற்கான கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துட்டு வரீங்க. ஏன் இந்த எதிர்ப்பு? இது ஒரு அவசியமான எதிர்ப்பா தான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல, இப்பொழுது அமைச்சரவையில முடிவெடுத்திருக்காங்க சொன்னாலும் இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. இது முழுக்க முழுக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் மீதான நம்பிக்கை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில குறைந்து கொண்டே போகிறது. அது மட்டும் இல்ல, 75 வயது ஆனால் பதவியை விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அவங்க கட்சியில இருக்கு. அதை சொல்லி அவங்களே பல பேரை பதவியிலிருந்து எடுத்திருக்காங்க. இவருக்கு அடுத்த ஆண்டு 75 வரும்போது அவர் இந்த பதவியில் தொடர்வாரா என்கிற கேள்வி எழுந்திருக்குது. இப்ப சுப்பிரமணிய சாமி ஏற்கனவே அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். இவரை தானா பதவி விலகணும், இல்லைன்னா அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான வேலைகளை நான் செய்வேன் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இது சமயத்துல அவர் இந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக செய்கிற ஒரு முயற்சியாக மட்டும்தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த அமைச்சரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இதை மசோதாவாக அறிமுகப்படுத்தி உடனடியாக மசோதாவாக அறிமுகப்படுத்தணும், அதை சட்டமாக்குவோம் என்றோ எந்த அறிவிப்பும் செய்யப்பட. அடுத்த கூட்டத்தொடர்ல இது மசோதாவாக வந்தாலும் உடனடியாக மசோதாவாக அங்கே சட்டமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இதுக்கு மட்டுமின்றி இந்த நடைமுறைப்படுத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணும், டீலிமிட்டேஷன் பண்ணணும். தொகுதி மறுசீரமைப்பா 26ல வருது. தொகுதி மறுசீரமைப்பு பண்றதுக்கு முன்னாக சென்சஸ் எடுத்தாகும். இன்னும் சென்சஸே 21ல எடுக்க வேண்டிய சென்சஸே இன்னும் எடுக்கல. அதை இப்பதான் ஆரம்பிக்க போறோம்னு சொல்றாங்க. சோ இதுக்கு அப்பால் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல இது இந்த தேர்தல் முறையை மாற்றுறது இருக்கு பாருங்க, இது நம்முடைய அரசமைப்பு சட்டத்துடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ல அடிப்படை கட்டுமானத்துல இருக்கு. அடிக்கட்டுமானத்தில் இருக்கிற எதையும் நீங்க சட்டம் மூலமாக மாற்றக்கூடாதுன்னு 50 ஆண்டுகளுக்கு முன்னால கேசவானந்த பாரதி என்கிற வழக்குல உச்ச நீதிமன்றத்தினுடைய 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது 50 வருஷமா அது நீடிக்குது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் இருக்குங்கும் போது அதுல எலெக்ஷன்ங்கிறதும், ஏன்னா அது இந்த ஜனநாயக முறை, பாராளுமன்ற ஜனநாயக முறை என்கிற ஒரு கூறும் அதுக்குள்ளார இருக்கு. இது அதெல்லாம் மாத்துக்கு ஆல்டர் பண்றதுக்கு இவங்க முன்மொழிஞ்சிருக்கிற இந்த சட்ட திருத்தங்கள் இருக்கு பாருங்க, என்னென்ன செக்ஷன் அரசமைப்பு சட்டத்துடைய எந்தெந்த கூறுகள்ல மாற்றங்கள் கொண்டு வரணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் உடனடியாக சாட்சியமே இல்லை. அப்படி இவங்க சட்டத்தை பாஸ் பண்ணா கூட அதை உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடும். ஏன்னா இது பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக ஒண்ணு. அடுத்தது இந்த சட்டத்தை பாஸ் பண்ணாலும் இது 2/3 மாநிலங்களுடைய மாநில சட்டமன்றங்கள்ல வைத்து அங்கே இது அதை ஏற்பு வழங்க வேண்டும். அவர்கள் இதை வழிபடிய வேண்டும், அங்க நிறைவேற்றப்படும். அப்படியான இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் நடந்து இதெல்லாம் செய்யறதுக்கு உள்ளார நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவியில அந்த சமயத்துல இருப்பாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனவே இது சும்மா இது மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக. ஏன்னா இப்ப அடுத்து வர்ற சட்டசபை தேர்தலில் எல்லாத்துலயும் அவங்க படுதோல்வி அடைய போறாங்க. ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் எல்லாத்துலயும். எனவே அதை திசை திருப்புவதற்காக அவர்கள் செய்கிற ஒரு தந்திரமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, சாத்தியமற்றதுன்னு சொல்றீங்கல்ல, சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. இப்ப 370 35 எல்லாம் நீக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் செஞ்சோம். அதை தாண்டி ராமர் கோயில் கட்டுவதில் சிக்கல் இருக்கு, அதை பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க, அதையும் பண்ணிட்டோம். பொது சிவில் சட்டத்துக்கான அந்த முனைப்பும் இருக்கு. இப்ப முதல் 100 நாள் செயல் திட்டத்துல மிக முக்கியமானது, இப்ப சுதந்திர தின உரையில கூட பிரதமர் குறிப்பிட்டாரு ஒரே நாடு ஒரே தேர்தலின் முக்கியத்துவத்தை. அப்ப அவங்க ரொம்ப அதுல தீவிரமா இருக்கிறாங்களா? தேர்தல் அப்படிங்கறத தாண்டி அவங்களுடைய அடிப்படை கொள்கைகள்ல அது ஒண்ணா இருக்குல்ல, அப்ப அதை செயல்படுத்த மாட்டாங்க நம்புறீங்களா? திரு ரவிக்குமார். ஹலோ. இல்ல, ஒன்றும் இல்லை. இப்போ சாத்தியம் இல்லாததையெல்லாம் நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கோம். இப்போ காஷ்மீருடைய இந்த சிறப்பு அந்தஸ்து 370 35 அப்புறம் ராமர் கோயிலை கட்டுனது, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்கோம். இந்த அரசாட்சியில் முதல் 100 நாள் செயல் திட்டத்திலேயே இதை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. சுதந்திர தின உரையிலையும் பிரதமர் மோடி அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ இதில் அவங்க ரொம்ப தீவிரமாக அடுத்தடுத்த நிலைக்கு போகிறாங்கல்ல. நீங்கள் சாத்தியப்படுத்த முடியாத காரணங்களை பட்டியலிடுறீங்க, அவங்க வேற ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இது எந்த திட்டமும் இதை செய்ய முடியாது. ஒரு 303 எம்பிக்கள் இருந்த போன சமயத்துல சில சட்ட திருத்தங்கள் மூலமாக நீங்க வந்து ஆர்டிகிள் 370 இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற மற்றவையா இருந்தாலும் சரி, அப்போ அதை செஞ்சாங்க. ஆனால் அப்பொழுதே விவசாயிகள் சட்டத்தை 4 சட்டங்களை கொண்டு வந்து அதை வந்து விவசாயிகள் போராட்டம் காரணமாக திரும்ப பெற்றார்கள். அங்கே 303 எம்பிக்கள் இருந்தப்பயே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, அதை செய்ய முடியவில்லை. எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். எந்த மைனாரிட்டி என்ற ஒரு சொல்ல கேட்டாலே அவங்களுக்கு வேப்பங்காயா கசக்குமோ அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை இன்னைக்கு நடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு பாஜக ஆளாகி இருக்கிறது. இந்த நிலையில வந்து இந்த மாதிரியான சாகச வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு வந்து நம்முடைய சட்டத்திலேயே இடம் கிடையாது. இந்த நாடாளுமன்றத்துல அவங்களுக்கான பலமும் அதுக்கு கிடையாது. முனைவர் ரவிக்குமார், உங்களுடைய பதில். இந்த பிரச்சனை என்பது முதல்ல அரசியல் நிர்ணய சபையில பேசி தீர்வு காணப்பட்ட ஒரு விஷயம். அதுல என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா, சில திருத்தங்கள் சொன்னாங்கன்னா, அமெரிக்காவில இருப்பதை போல நமக்கும் பிக்சட் 4 ஆண்டுன்னா 4 ஆண்டுக்கு இடையில எந்த தேர்தலும் கிடையாது என்று பிக்சட் டைம் கொண்டு வரலாம் என்று சொன்ன போது, அன்னைக்கு அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து பின்பற்றுகிறது அமெரிக்காவுடைய அதிபராட்சி முறை கிடையாது, நம்முடைய முறை என்பது பாராளுமன்ற ஜனநாயக முறை. இந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையில திரு பொன்ராஜ் அவர்கள் சொன்னார் பாருங்க, ஆர்டிகிள் 83 அப்புறம் 172 இதுல நாடாளுமன்றம் மற்றும் மாநிலங்களுடைய சட்டமன்றங்கள் இவங்களுடைய அந்த டேர்ம் 5 வருஷம்னு சொல்லப்பட்டிருந்தாலும் 5 வருடங்களுக்கு இடையிலே அது மக்களுடைய நம்பிக்கையை இழக்குமானால், மக்களுடைய நம்பிக்கை இழக்குது என்பது மக்கள் பிரதிநிதிகள் நம்பிக்கையை அந்த ஒரு அரசு இழக்குமானால் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு நம்முடைய அரசமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல ஒரு அரசு தோற்று போனால் அது பதவி விலக வேண்டிய நிலை வருகிறது. அப்போ என்ன பண்ணணும், மீண்டும் மக்களிடம் தான் போயாகும். அப்போ மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் இறுதி தீர்ப்பை சொல்லக்கூடியவர்கள். இந்த அதை வந்து எப்படி அவர்கள் எக்ஸசைஸ் பண்றாங்க, எப்படி அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்றால் வாக்குரிமையின் மூலமாக. இப்போ 5 ஆண்டுகளுக்கு இது பிக்சட் டேர்ம், அதாவது அரசியல் நிர்ணய சபையில எது மறுக்கப்பட்டதோ இந்த பிக்சட் டேர்ம் என்பது, அந்த பிக்சட் டேர்மை இந்த 83 அவரு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கமிட்டி என்ன ப்ரொபோசல் கொடுத்திருக்குன்னா, என்ன இந்தந்த உறுப்புகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 83 அதுபோல 172 எத்தனை உறுப்புகளை வந்து திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதுல வந்து அவர்கள் வந்து சொல்லி இருக்கிற அந்த திருத்தங்கள் என்னன்னா 83(2), 83(3), 83(4), 172(1), 172(3), 172(4), அதுபோல 82A(1), 82A(2), 82A(3), 82A(4), 82A(5), அதுபோல ஆர்டிகிள் 324A, இது ஆர்டிகிள் 325(2), 325(3), 327 அது எல்லாத்தையும் திருத்தணும். அது போல செக்ஷன் 5 ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அது வந்து டெல்லிக்கு யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்டுக்கு திருத்தணும். இத்தனை திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ப்ரொபோசல் எல்லாமே எது வந்து எங்க இருக்குதுன்னா அரசமைப்பு சட்டத்துடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் இந்த நாடு என்ன விதமான முறையில ஆளப்படுகிறது என்பதை தீர்மானிக்கிறது அரசமைப்பு சட்டம். இது பாராளுமன்ற ஜனநாயக முறை, இது அதிபர் ஆட்சி முறை கிடையாது. பாராளுமன்ற ஜனநாயக முறையில நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது மக்களுடைய உரிமை, அடிப்படை உரிமை, அது அவர்களுடைய வாக்குரிமை சார்ந்தது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல நாடாளுமன்றம் எந்த திருத்தத்தையும் செய்ய முடியாது என்பதை 50 ஆண்டுகளுக்கு, அதுதான் நான் முதல்ல சொன்ன கேசவானந்த பாரதி தீர்ப்புல 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு அளித்து 50 ஆண்டுகளாக 1973 அளித்த தீர்ப்பு 51 ஆண்டுகளாக அது தொடர்ந்து கொண்டிருக்க. அதை மாற்றுறதுக்கு டேம்பர் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே இந்த ப்ரொபோசல் என்பது
கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஸ்ட்ரைக் டவுன் செய்யப்படும். இது அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது, எதிரானது. இந்த அதிபர் ஆட்சி முறைய எந்த பாகிஸ்தான இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பாகிஸ்தான காப்பி அடிக்கிறது தான் இவங்களுடைய இது. இதை நான் சொல்லல. இது இப்போ 1999 எல்கே அத்வானி துணை பிரதமராக இருந்தவர், அவர் சொன்னார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை. அது மட்டும் இல்ல, அதிபராட்சி முறை வேண்டும் என்று சொன்னார். அன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த KR நாராயணன் என்ன பேசுறார் என்பதை இவர்களாம் போய் எடுத்து பார்க்கணும். அவர் ஓப்பரா பேசுறார். நீங்க இவ்வளவுலாம் பேசிக்கிட்டு ஏன் பாகிஸ்தான காப்பி அடிக்க பாக்குறீங்க, கைடட் டெமோக்ரஸி இங்க கொண்டு வர பாக்குறீங்க, பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏன் ஒழித்து கட்ட பார்க்கிறீர்கள் என்று வெளிப்படையாக கேள்வி எழுக்கிறார். அன்னைக்கு அப்படி கப்சிட்டு மூடிக்கிட்டதுதான் பாரதிய ஜனதா கட்சி. இது ஒண்ணு இல்ல, 25 வருஷமா இதை திருப்பி அப்பப்போ பூனை அவுத்து வெடிக்க விடுவாங்க, என்ன வருதுன்னு பார்த்துட்டு திருப்பி கட்டி வச்சுக்குவாங்க. இதுதான் ஐடியா கிடையாது. இங்க பேசுற குறைந்தபட்சம் இப்போ சொல்லப்பட்டிருக்க ப்ரொபோசல், கேட்வாரத பாரதி தீர்ப்பு, இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு பேசினால் கொஞ்சம் விவாதம் ஆரோக்கியமா நடக்கும். இதை பத்தி எதுவுமே தெரியாம இது செலவு செலவு செலவுன்னுட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமாக ஆரம்பிச்சுட்டே இருந்தா இதுல ஒண்ணும் விவாதிக்கிறதுக்கு உங்களோட எந்த விஷயமுமே இல்ல. ரைட், நன்றி நன்றி. மொத்தம் 5 ஆர்டிகல் மட்டும்தான் மாற்றப்பட போகுது. 83, 85, 172, 174, 356 மேஜர் ஆர்டிகல். இந்த 5ல தான் சட்ட திருத்தம் வரணும். 106 முறை சட்ட திருத்தம் நடந்திருக்கு, 80 முறை காங்கிரஸ் செஞ்சிருக்கு, 8 முறை தான் நாங்க செஞ்சிருக்கோம் ஜிஎஸ்டி இது போல. அதனால எப்படி இதற்கு முன்னாடி சட்ட திருத்தங்கள் நடந்ததோ அது போல இந்த சட்ட திருத்தம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது பேசிக் ஸ்ட்ரக்சர். கேசவானந்த பாரதி தீர்ப்பு 13 பேர் கொண்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க முடியாது. நீங்க சொல்ற திருத்தங்கள் வேற, இது அடிப்படை அம்சம், இதுல கை வைக்க முடியாது. திருத்தணுங்க. இப்படிதான் கிரிமினல் சட்டங்களை சொன்னாங்க. வர 3 சட்டங்களும் மாறவில்லையா? சரி, நன்றி நன்றி நன்றி. அடிப்படை சட்டங்களே மாறாதா?